அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் நம்மளுக்கு இல்லை. ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ இம்பேக்ட் தான் இருந்தது. அதுவும் ஒரு 5 நிமிடத்தில் 5% அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. என்பதற்குள் பறந்த ஆரோ அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட். இந்த ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை யாரெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்த வரை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸில் 28 நிறுவனங்கள் ஏறு முகத்திலையும் 14 நிறுவனங்கள் இறங்க முகத்திலையும் 8 நிறுவனங்கள் மாற்றமின்மையாக நம்மளுக்கு துவங்கியது. அதில் இம்பேக்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது 0.68%, டைட்டன் 0.61%, பவர் கிரிட், மாருதி இதெல்லாமே ஒரு பெரிய அதிரடி ஆரம்பம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதே இறங்க முகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப், சன் ஃபார்மா, ஐசிசி பேங்க் இவங்க தான் இருந்தாங்க. அதுவும் பெரிய தாக்கமெல்லாம் கிடையாது. அப்போது ப்ரீ ஓப்பனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம் நிஃப்டியில் இல்லை. இதை செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ அப்படிங்கிற பார்க்கலாம். அதில் சியூபி, சிட்டி யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா 1% ஏற்றம், அதுவும் பெரிய இம்பேக்ட் இல்லை. ஐடியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், எம்என்எம் ஃபினான்ஸ், அட்டல், டைட்டன், எல்டிடிஎஸ் இந்த மாதிரி தான் நிறுவனங்கள் இருந்தது. அதை இறங்கும் போதில் இது எஃப்என்டோ ஃபியூச்சர்ட் ஆப்ஷன்ஸோட அனைத்து நிறுவனங்களுமே இது உள்ளடக்கியது. இதில் பார்த்தா ஐஆர்சிடிசி 1% இறக்கத்தில் இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப்என்டோவில் மொத்தம் 189 நிறுவனங்கள் நம்மளுக்கு இருக்கும். 187 109 நிறுவனங்கள் ஏறு முகத்திலையும் 49 நிறுவனங்கள் இறங்க முகத்திலையும் 29 நிறுவனங்கள் மாற்றம் இன்மையாகவும் இருந்தது. அப்போ இதில் ஒரு இம்பேக்டட் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ப்ரீ ஓப்பனில் இல்லை. அப்போ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ இதோட இம்பேக்ட் தான் வேணும். இது லைவ் மார்க்கெட்டில் ரேங்கிங் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறா, ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ முடியும் போது நம்மளுக்கு 3:30க்கு முடியும் போது ட்ரெண்டிங்கில் இருந்தது ஐடிசி. இது ரேங்கிங் சதவீதத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபினான்சர், கோட்டக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்காங்க. இதை இறங்கு முகத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஹிண்டால்கோ 1%, அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனில் இருந்திருக்காங்க. அடுத்து இதில் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ், செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ இதில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் அரோ ஃபார்மா பார்த்திங்கன்னா 6.25% இவங்க தான் நம்மளுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்தாங்க. இது காலையிலேயே உங்களுக்கு வரைபடம் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 9:15க்கு சந்தை ஆரம்பமாகும்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துள்ளாங்க நேற்று க்ளோசிங்கில் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடம் 9:20 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போது அந்த 5 நிமிடம் பார்த்திங்கன்னா இது 1% அப்படின்னா ₹6. 1%ன்னா ₹6. அப்போ 5%ன்னா ₹30. உங்களுக்கு கிட்டத்தட்ட 635 இருந்து 640க்குள்ளே 5 நிமிடத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. 5 நிமிடத்தில் 5% அப்படிங்கிறது எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம நேற்றெல்லாம் எதுவுமே இது பார்க்கல. இன்றைக்கி அட் ப்ரெசென்ட்டில் ட்ரெண்டிங்காக வந்து அப்போ எதற்காக இவங்க வந்தாங்க, அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் சதவீதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் என்ன இம்பேக்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 650 கால் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் ₹6, அங்கிருந்து ₹27, 4 மடங்கு ஏறியிருக்காங்க. அப்போ இவங்க ₹6 தான் நம்மளுக்கு ஃப்ளாட். இந்த இடத்துலேருந்து ₹27 வராங்கன்னா ஒரு டிமாண்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வர முடியுமா?
அப்போ அதுதான் நம்மளுக்கு கேட்குற நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குற இது என்னென்னா 5 நிமிடத்தில் எப்படி 5% ஏறக்கூடிய வாய்ப்பு இந்த நிறுவனத்துக்கு அமைந்தது அப்படிங்கிற நம்மளுக்கு அதனுடைய நியூஸோ தாட்டோ எதுவும் தேவையில்லை. அப்போ அவன் ஏறானா அவன்கிட்ட ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்குது. அந்த இம்பேக்டை நம்ம பயன்படுத்தினால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது பையிங்க்கு பயன்படுத்தினாலும் சரி, செல்லிங்க்கு பயன்படுத்தினாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு அப்போ அந்த இடத்துல என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதை ஆய்வு செஞ்சுட்டு காலையில் என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிற, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. இதை ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி வந்து காலையில் 9:18க்கே ட்ரெண்டிங்கில் வந்தாச்சு இந்த நிறுவனம். ஏன்னா காலைல ப்ரீ ஓப்பனில் 1% தான் இருந்திருக்கு. அப்போது அந்த 1%க்கு மேலே வந்துட்டாலே இவங்க ட்ரெண்டிங்கில் வந்துடுவாங்க. அப்போ இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணுனா அதனுடைய தாக்கம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தா நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி 9:15 to 9:30க்குள்ளே உங்கள் வர்த்தகத்தை முடிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்க போயிருக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பின்பற்றி பாருங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஆய்வு செஞ்சு பார்த்து இதை பின்பற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு முழு நேரம் சந்தையில் அமர வேண்டிய அவசியம் இல்லை. 9:15 9:30க்குள் வர்த்தகத்தை முடிக்கலாம். இதுக்கு 2 இம்பேக்ட் தான். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்களும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.